உங்களுக்கு துன்பமா வந்துட்டு இருக்குது. ஆமா, நான் எல்லாமே எல்லாம் கெடுதல், எனக்கு ஆக்கமா இருக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆமா, இது என்ன நீதி? அதான் சொல்றாரு அடிக்கார் தாத்தா, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் ஆமா செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்னா ஆராயப்பட வேண்டிய ஒன்று. ஏன் நல்லதே செய்யற உங்களுக்கு நம்மள்ட்ட விட்டுறாரா? ஐயோ, இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காரு. ஒன்று மட்டும் சொல்றேன், இப்படி ஏன்னா நீ பாத்துக்கப்பா, இதுதான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எங்கயா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகு இயற்றியான். ஐயா, இந்த உலக படித்தவனே வந்து நீ போய் அலைஞ்சு திரிஞ்சு வந்து கெட்டுப்போன்னு சொல்கிறாரு. நான் இறந்து தான் வாழ வேண்டும் என்று என்னை நீ படைத்து இருந்தாய். பறந்து கெடுக, பறந்து திரிந்து காடு மேடு அலைந்து திரிந்து துன்பப்பட்டு பறந்து கெடுக யார? இவ்வுலகு இயற்றியான். அது எதுவாக இயற்கையாக இருக்கட்டும். எவ்வளவு தூரம் அவர் வந்து அந்த பசி கொடுமை இது பண்ணியிருக்கிறார் பாருங்க. ஐயா, அங்கே ஒன்று பக்கத்து அறம்னா என்னன்னு போட்டுருவாங்க பாருங்க. மக்கள் என்னும் கருத்து மரங்கள் கால நிலத்திலும் வாழ்வு வெப்பத்திலும் மடிந்து வீழ்ந்து மக்கி கரியாகி வைரங்களாகி நிற்கும் எண்ணங்களின் ஒளி கற்களே அறங்கள் எனப்படும். சொல்லுங்க. மக்கள் என்னும் கருத்து மரங்கள் ஆமா கால நிலத்திலும் வாழ்வு வெப்பத்திலும் கால நிலத்திலும் வாழ்வு வெப்பத்திலும் என வாழ்க்கையோட அனுபவம் மடிந்து வீழ்ந்து மக்கி கரிய பாரு, எத்தனை மடிந்து வீழ்ந்து மக்கி கரியாகி வைரங்களாகி புல்லாகி பூடாகி பூவாகி பாரு வைரங்களாகி நிற்கும் எண்ணங்களின் ஒளிக்கற்களே அறங்கள் எனப்படும். எத்தனை வார்த்தைகள் போடுற பாருங்க. இப்போ நான் அடிக்கடி நான் சொல்றது உண்டு. இப்போ தமிழ்லேருந்து அந்த சொல் வடமொழிக்கு போச்சா, வடமொழியிலேருந்து தமிழ் சொல் போச்சான்னு சொல்லிட்டு. ஏன்னா குக்களை பிடித்து நாவினாக்கா குக்கல்னா நாய். ஆமாம், குக்களை பிடித்து நாவி கூண்டிலில் அடைத்து வைத்து. நாவி என்றால் புனுகு பூனை. குக்களை பிடித்து நாவி குக்களை அடைத்து வைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமணம் செய்தாலும் தான் நாய் தான். அக்குளம் வேறதாமோ அதனிடம் புனுகுண்டாமோ குக்கல் நல்லால் குளந்தனில் வேறதாமோ அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார். இது வந்து விவேக சிந்தாமணி. எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள். குக்களை பிடித்து நாவி கூண்டினில் அடைத்து வைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமணம் செய்தாலும் தான். நாய்க்கு பூசினாலே அது புழுகு பூனை மாதிரி மனம் கொடுக்கும். அது ஆகாது. குக்கள் எல்லாம் குளந்தனில் வேறதாமோ அதில் வந்து புணுகுண்டாமோ அப்படிங்கிறத முடியும். ஏன்னா நாய் வந்து புணுகு கொடுக்காது. அது மிக்கதோர் எவ்வளோ தான் நீங்கள் அழகு படித்து பண்ணாலும். இது வந்து விவேக சந்தாமணி முத்து. எங்கள் அப்பா சொன்ன பிறகுதான் இந்த பாடல் நான் அடிக்கடி எல்லார்த்திட்டும் சொல்கிறது. இவர்கிட்ட ஒரு 100 தரமாக சொல்லியிருப்பேன். இது பெண்களுக்கு. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாக முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. மூஞ்ச கடுக்கடுன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் மா பலா வாழை பால் அன்னம் கொடுத்து என்ன பயன்? அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொல் ஆகப்பெறேன் இல்லைங்களா? அதைத்தான் சொல்றாரு. ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமா. ஆனால் பழமுடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. தின்னு தொலை, அது சோறே போடாமல் இருந்திருக்கும். சோறே நஞ்சாக மாறும்ல. ஒரு நடிப்பு மாதிரி நான் நடிச்சு காமிச்சிட்டேன். ஐயாவுக்கு பிடித்த பாடல் ஒரு பாடல் பாடுங்க ஐயா. ஐயா பாட்டு நான் கேட்டுட்டு இருக்காரு. இல்லை, சில இலக்கிய பாட்டுங்க ஐயா விட்டது ஒன்று பார்த்தீங்கன்னா திருக்குறளை ஐயா ஒரு வகையில் சாரை பிழிந்து கொடுத்த மாதிரி உலகியல் 100ன்னு ஒன்று எழுதியிருக்காரு. உலகியல் 100 பாடல் அல்லங்க ஐயா. இந்த இறைமையை பற்றி சொல்கிறார் பாருங்க. முதல் பாட்டில் புடவி பல ஒன்று கடல், புடவி பல ஒன்று கடல் புன்மணலின் ஞாலம் அடவியென மீன் செறிவாம் அண்டம்பல் கோடி இடவரைகள் எண் திசைகள் இவ்வுலக ஆக்கம் கடைவிடைகள் நேர்ச்சி கணிப்பு உருண்டை உலகம் உருள்வெளிக்கும் தட்டாய் இருண்டொளிரும் தன்மைத்து இயல்பின் மருண்டறிவால் இன்மை உளவென்பார் உண்மை இளவென்பார் அண்மை தொலைவென்பார் ஆம். இப்படிலாம் நிறைய பாட்டுங்க. அதாவது
இந்த 2 பாடல் வந்து இரவு 12 மணிக்கு கூப்பிட்டாலும் எனக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும்னு சொல்லி முடிக்கணும்னு. ஒரு பாடல் வந்து பல முறை சொல்லிட்டேன், இவர் கேட்டால் மயக்கம் போட்டு விழுந்துருவார். அது 2வது சொல்கிறேன். முதல்ல சொல்கிறது, கரந்தொருவன் கனை தொடுக்க மேற்பறக்கும் ராசாலி கருத்தும் கண்டே உறைந்த சிறு கானகத்தை உயிர் புறா பேடுதனைக்கு உரைத்திடும் காலை விரைந்து வந்து விடம் தீண்ட உயிர் விடும் வேடன் கனையால் வல்லூர் வீழ்ந்தது தரன் செயலால் ஆவதென்றால் தன் செயலால் ஆகும் ஒன்றே மாநிலத்தீரே என்று விவேக சிந்தாமணியில் ஒரு பாடல். என்னன்னா, 2 பறவைகள் அடர்ந்த காட்டில் அமர்ந்திருக்கின்றன. அந்த ஆண் பறவை என்ன சொல்லியிருக்கு, பேடுனா பெண் பறவை, பேடை கூட்டிட்டு இன்னைக்கு வா நல்ல சாப்பாடு இருக்குது நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பெண் பறவை ஆண் பறவை பேடு தனக்கு கறந்து ஒருவன் கனை தொடுக்க, மறைந்து இருந்து மேற்பறக்கும் ராசாலி ராசாலில பறந்துட்டு இருக்கு இல்லையா, பறக்கும் அந்த ராசாலி குறி வச்சதுனாக்கா தப்பாது. கறந்தொருவன் கனை தொடுக்க மேற்பறக்கும் ராசாலி கருத்தும் கண்டே உறைந்த சிறு கானகம், உறைந்த என்றால் அடைந்த சிறு கானகத்தை உயிர்ப்புறா ஆண்புறா பேடுதனைக்கு பெண் உரைத்திடும் காலை வந்து சாப்பிடு. ஆஹா வந்துடுச்சு, இந்த நம்பி வந்து சாப்பிடல, இன்னும் 1 மாதத்துக்கு இங்கேயே தான் சாப்பாடு, நல்ல சாப்பாடு பாரு எவ்வளோ இதுன்னு இல்லையா. கரந்தொருவன் கனை தொடுக்க மேற்பறக்கும் ராசாலி கருத்தும் கண்டே உறைந்த சிறு கானகத்தை உயிர்ப்புறா பேடுதனைக்கு உரைத்திடும் காலை. என்ன நடக்குது, விரைந்து வந்து விடம் தீண்ட என்ன பண்ணுறான் வேடன் வந்து அடிச்சது இன்னைக்கு 2 புறா ஒரே இடத்துல 4 நாளைக்கு கறி அப்படின்னு குறி வைக்கிறான். அந்த ஆண் புறா பார்க்குது, ஐயோ என்ன நம்பி வந்தது, உயிர் போயிரு போல் இருக்கு, தப்பிச்சு போயிடலான்னு மேலே பார்த்தா ராசாலி பறந்துட்டு இருக்கு. விரைந்து வந்து விடம் தீண்ட இந்த காட்சியை பாருங்க. இப்படி அவர் வந்து குறி வச்சுக்கிட்டு இருக்காரு வேடன். பாம்பு வந்து கரை அவன் என்ன பண்ண குறி வைக்கிற வேகத்தில் கரையான் புற்றுல பாம்பு காலிக்கிறாரு, பாம்பு வந்து கடிச்சு. கரையான் புற்றுன கருநாகத்திற்கு சொந்தமோ என்று வசனம் கேட்டிருக்கல, ஆனால் கருநாகம் வந்து கடிச்சிருது. கடிச்ச உடனே இங்க வச்சிருந்த புறா மேல வச்சிருந்த குறி அம்பு தவறி மேல இருந்த வல்லூரை கொண்டு விரைந்து வந்து விடம் தீண்ட உயிர் விடும் வேடன் கனையால் வல்லூர் வீழ்ந்தது. இதெல்லாம் செய்கின்ற தரன் செயலால், இந்த தரணியை ஆளுகின்ற இயற்கையால் மட்டும்தான் முடியும். தரன் செயலால் ஆவதென்றால் தன் செயலால் ஆகுமோ மாநிலத்தீரே. இந்த ஜலதாரியில் போய் தண்ணி போகுது இல்லை, அது வந்து கடலில் போய் கலந்தா இந்த கடல் ஏய் நீ சாக்கடை என் பக்கத்தில் வராதுன்னு சொல்லாதான் எல்லாத்தையும் ஏற்றுக்குது. சலதாரை வீழ் நீரும், சலதாரை வடமொழி சொற்கள் கலந்துருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு 200-300 ஆண்டுகள். சலதாரை வீழ் நீரும் சாகரம், சாகரம் தான் கடல், சாகரம் தனை சார்ந்தால் குளமென்றே கொள்வதெல்லாம் குறைகடல் அலைகளுடைய கடல் வெறுப்பதுண்டோ. புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளர் வந்தால் நலமென்றே கொள்வதல்லால் நவில்களோ பெரிய மனப்பாடம் பண்ணிக்கிட்டு தெரியல மனப்பாடம் பண்ணுறது. சரிங்க சரிங்க ஐயா, இது எனக்கு தெரியுங்கிறதுக்கு அவனை சொல்ல வரல. இல்லை படிக்கணும், அந்த பாட்டை சொல்லி முடிச்சுட்டு கடலில் போய் சாக்கடை தண்ணி கிடக்கும்போது நீயும் தண்ணி நானும் தண்ணி ஒடியா 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 என்று தான் சாகரம் அழைக்குமா. சலதாரை வீழ் நீரும் சாகரம் தனை சார்ந்தால் குளமென்றே நீயும் தண்ணி நானும் தண்ணி கொள்வதெல்லாம் குறை அலைக்க கடைகளோட குறைகடல் வெறுப்பது உண்டோ. அது மாதிரி கற்றறிந்த புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளர் வந்தால், சிற்றறிவுடைய மக்கள் வந்தால் உனக்கு 100 தெரியும் எனக்கு 10 தெரியும் என்று அவர்கள் சொல்லி புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளர் வந்தால் நலமென்றே கொள்வதென்றால் அல்லால் நவில்வரோ பெரியோர் குற்றம் என்று. எவ்வளவு பாருங்க, நவில்வரோ பெரியோர் குற்றம். இந்த பாடல் எங்கள் அப்பா சொன்னாங்க 97 சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அதாவது உள்வாங்கிட்டீங்க நீங்கள். இன்னொரு இதை நான் சொல்லி முடிச்சாகணும். ஏன் இப்படியே போயிட்டு இருந்த திருக்குறள் மாலையில் போயிட்டு இருக்குது. அதாவது இந்த கார்மேக இருக்குல்ல, பாடல் சொல்லிடுறேன் முதல்ல, ஏன்னா பாடல் கேட்டு நீங்கள் மயங்கி விழுந்த பிறகு நான் பொருள் அப்படி சொல்லிடுறேன். கதிர் பெரு சென்னல் வாட கார்குளம் கண்டு சென்று கொதி நிறை கடலில் பெய்யும் கொள்கை போல் குவளையத்தே மதிதனம் படைத்த பேர்கள் வாடினோர் முகத்தை பாரார். நிதி மிகுந்தோர்க்கு ஈவார் நிலையிலார்க்கு ஈய மாட்டார். இதுதான் இந்த மக்களுடைய இயல்புன்னு. அதாவது நெல் விளைஞ்சிருச்சு, இன்னும் ஒரு மழை பெஞ்சதுன்னா நெல் விளைஞ்சு அப்படியே இருக்குது, ஆடிட்டு இருக்குது. ஒரே ஒரு மழை பெஞ்சதுனாக்கா இறப்பை தள்ளி விடலாம், அறுவடை செய்து விடலாம். இந்த கதிர் பெரு சென்னல்
வாடிக்கொண்டு இருக்க இந்த கார் மேகம் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே போகுது. கொஞ்சம் பெஞ்சிட்டு போகக்கூடாது, அங்கே போயிடுது, போய் கடலுக்கு, கடலில் போய் கொட்டுது. கடல் கேட்குதா? கடல் கேட்குறான். கதிர் பெரு சென்னல் வாட கார்குளம் கண்டு சென்று கடலில் பெய்யும் கொள்கை போல் இந்த குவலயத்தே மதிதனம் படைத்த பேர்கள். மூட்டை மூட்டையாக எனக்கு தோணு இருக்குது. உங்கள்கிட்ட போய் உங்கள்கிட்ட வண்டியாக இருக்குது, என்கிட்ட மூட்டை மூட்டையாக இருக்குது. மதிதனம் படைத்த பேர்கள் வாடினோர் முகத்தை பாரார். பணம் இருக்கவன்ட்ட போய் இந்தாங்க இதை எடுத்துக்கோங்க, இந்த எடுத்துங்க, ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு 10 லட்சம் இந்தாங்க, ஒரு 5 கோடி. அங்கே செத்துக்கிட்டு இருக்கான். மதிதனம் படைத்த பேர்கள் வாடினோர் முகத்தை பாரார், நிதி மிகுந்தோர் கீவார், நிலையிலார்க்கு ஈய மாட்டார். இதுதான் உலக இயல்பு என்று சொல்லி அட்டாலும் பால் சபையில் குன்றாத அளவில். இது வந்து மூதுரை. இது ஆனால் விவேக சிந்தாமணி வந்து நாய்வாலை அளவெடுத்து நறுக்கி தீட்டி நற்றமிழை எழுதவோர் எழுத்தானியாமோ, பேய்வாலும் சுடுகாட்டை பெருக்கி தள்ளி பெரு விளக்கேற்றிடனும் வீடுதாமோ, தாய் வார்த்தை கேளாத சகசண்டிக்கு என் சாற்றிடனும் உளுத்த குடம் தவறமாட்டான், ஈயாரை ஈயவொட்டான் இவனும் ஈயான், எழுபிறப்பிலும் கடையதாம் இவன் பிறப்பு. அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இலக்கிய துளிகள் என்ற தலைப்பில் சில பாடல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ் பெற்ற பல செல்வங்களுள் ஒன்று சிந்தாமணி செல்வம் என்று போற்றத்தக்க சிறு நூல் விவேக சிந்தாமணி. விவேக சிந்தாமணியை பற்றி அறிந்திருக்கிறீர்களா என்று நண்பர்களிடம் கேட்டால், ஆம், எனக்கு சீவக சிந்தாமணி நன்றாக தெரியும் என்று சொல்வார்கள். ஆனால் விவேக சிந்தாமணி வேறு, சீவக சிந்தாமணி வேறு. சீவக சிந்தாமணி 50 காப்பியங்களுள் ஒன்றான ஒரு நூல். ஆனால் விவேக சிந்தாமணி பற்றி கூறும்போது பாடிய புலவர் யார், அந்த நூல் பாடிய காலம் எது, ஒருவரே பாடியதா, பலரின் பாடல் தொகுப்பா என்று பல வினாக்கள் எழும். ஆனால் அந்த நூலில் இருக்கும் ஒவ்வொரு பாடலும் பாகில் ஊறிய பலாச்சுளை போன்றது. பனிமலர் குளிர்ச்சி படிப்பவர் மனதில் தூவும் நறுமணம் மலர் போன்றது. வெவ்வேறு பொருள் விளக்கும் பாடல்கள், வெவ்வேறு கதை கூறும் பாடல்கள், வெண்பா விருத்தம் என்று வெவ்வேறு சந்தத்திலான பாடல்கள் என்றாலும் அவற்றின் சந்தச் சுவை சாற்றும் அறிவுரைகள் செந்தமிழ் தாயின் சிலம்போசை. எடுத்துக்காட்டாக, சாக்கடை நீர் சமுத்திரத்தோடு கலந்தால் அந்த சாக்கடையும் சமுத்திரம் ஆகிவிடும் என்ற கருத்தை உரைக்கும் பெரியோர் நட்பு கூறும் பாடல் ஒன்று. அதே போல விதி வலியது என்பதை விளக்கும் ஒரு பாடல். புறாக்களை கொல்ல வந்த வேடனை பாம்பு தீண்ட அவன் கை அம்புபட்டு புறாக்களை வீழ்த்துவதற்காகவே மேலே பறந்து கொண்டிருந்த பருந்து கீழே விழுந்து அந்த 2 புறாக்களும் தப்பித்து சென்றது போன்ற கருத்துள்ள பாடல்கள் இந்த நூலில் புதைந்து கிடைக்கின்றன. விவேக சிந்தாமணிக்கு ஒரு வெற்றி மணிமகுடம் சூட்டியது போல் அமைந்த இன்னொரு பாடல் தங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். பிள்ளை தன் வயதில் மூத்தால் பிதாவின் சொல் புத்தி கேளான், கள்ளினர் குழலால் மூத்தால் கணவனை கருதி பாராள், தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான், உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகனார் பண்டிதரை நாடார். இதுதான் உலக இயல்பு என்று நமது முன்னோர்கள் எழுதி வைத்து சென்ற சில கருத்துக்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த நூலை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள இன்னொரு பாடலையும் சொல்ல விரும்புகின்றேன். உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும், முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. எவ்வளவு அழகான பாடலை பாரு. இதற்கு கோனார் தமிழுரை வேண்டுதல் என்று சொல்லலாம். அதுபோலத்தான் இந்த உறவு முறையை பற்றி இன்னொரு ஆளிலே பூவும் காயும் அணிதரும் பழமும் உண்டேல் சாலவே பட்சி எல்லாம் தன் குலம் என்றே வாழும், வாலிபர் வந்து தேடி வந்திருப்போர் கோடா கோடி, ஆளிலை ஆதி போனால் அங்கு வந்து இருப்பார் உண்டோ. அதாவது எளிமையான பாடல்,
பொருள் ஆலமரத்திலே பூவும் காயும் இனிய பழமும் இருக்கும் வரை பறவைகள் அங்கே ஓடி வந்து கூடு கட்டி தன்னோடு இருக்கும். அந்த மரத்திலே தம் வீடு போல் மகிழ்ந்து வாழும். அதுபோலவே தான் செல்வமுள்ள காலத்தில் உள்ள உறவு முறையினர் யார் கோடான கோடி வந்து கொண்டாடுவாரோ அதை போலத்தான் அவர்களும் தம்மோடு இருப்பார்கள். ஆலமரத்திலே இலையும் பூவும் காயும் போய் கீழே விழுந்து விட்டால் அந்த மரம் மொட்டையாகி நிற்கும் போது அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லவா? அதை போலத்தான் என்பது உண்டானால்தான் உறவு முறையார் கொண்டாடுவர் என்ற அருமையான கருத்தை உரைக்கும் பாடல். இது போன்று இன்னும் சில பாடல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னொரு தொடரில் மீண்டும் சந்திப்போம்.